ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன தரம் பண்ண போகிறோம், என் டைட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னானே தெரிஞ்சிருக்கும். நம்ம பிசி கேம் மேக்ஸ் பெயின் 1 நம்ம மொபைலில் ரன் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு சில ரெக்கமெண்டேஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோன் வந்து மாலி, ஸோ ஜிபியூ சப்போர்ட் வந்து மாலி சப்போர்ட் இருந்தால் தான் இது ஒர்க் ஆகும். அப்படி உங்கள்கிட்ட நல்ல ஃபோன் இல்லையா, நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். சப்போஸ் ஸ்னாப் ட்ராகன் வச்சுருந்தீங்கன்னா ட்ரை பண்ண வேணாம். ஏன்னா வந்து ஸ்னாப் ட்ராகனுக்கு வேறு இது இருக்குது. ஸோ இது வந்து விக்டார்னு ஒரு ஆப். ஸோ அதை வச்சு நம்ம வந்து பிசி கேமை ரன் பண்ண போகிறோம், பர்ஃபார்மன்ஸை ஏற்ற போகிறோம். ஸோ வந்து அதுனா மேக்ஸ் பெயினால் வந்து பிசி கேம்னால இது ஓல்டர் கேம் இருந்தாலுமே நல்லா தான் இருக்கும். ஆனால் ஒரு சில பக் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு சில பிசி ரெக்கமெண்டேஷன்லாம் இன்ஸ்டால் பண்ணால் தான் வந்து இது உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். அப்படி இல்லாட்டி வந்து ஒர்க் ஆகாது. ஸோ நீங்கள் வந்து இப்போ நான் வந்து ஒரு ஸ்டெப்பாக சொல்லுவேன். ஸோ நீங்கள் வந்து அதை பார்த்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு கூகுளுக்கு போய் வின்டார் மாலு ஜென் டைம். ஸோ இதை வந்து அப்படி அது கடைசியில் கூட போட தேவையில்ல, வின்டார் மாலின்னு போட்டாலே ஒன்றா தான் வரும். ஸோ இதுதான். ஸோ இது உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா போய்க்கிங்க. இதில் வந்து நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கலாம் என்னென்ன ரூல்ஸ் எது இருக்குன்னு. ஸோ வந்து கடைசியில் போனீங்கன்னா 2.0 லேட்டஸ்ட்னு இருக்கும். ஸோ இதான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்தீங்கன்னா ரெக்கமெண்டேஷன் வெர்ஷன் இருக்கும். ஸோ வந்து 1வது டவுன்லோட் பண்ண வேணாம், 2வது டவுன்லோட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து 1வதுல வந்து அதான் லேட்டஸ்ட்டு. ஸோ அதை டவுன் பண்ணிங்கன்னா பக்ஸ் இருக்கும். ஸோ பக்ஸ் இருக்கனால வந்து எனக்கு நிறைய ப்ராப்ளம் வந்திருக்கு. ஸோ 2வது டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ 2வது டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அந்த இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா அவ்வளோன்னு கேட்கும். ஸோ இது வந்து இன்ஸ்டாலிங் சிஸ்டம் ஃபைல்ஸ். ஸோ சிஸ்டம் ஃபைல்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கும். சிஸ்டம் ஃபைல்ஸ்லாம் வரணும் இல்லை, விண்டோஸ் தான். ஸோ விண்டோஸ் இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கும். ஸோ இன்ஸ்டால் ஆகி முடிச்சோடனே மேலே ஒரு 3 ஐக்கான் இருக்கும். ஸோ 3 ஏரோ இல்லை பார்த்தோம்னா ஷார்ட்கட்ஸு, ஸோ கண்டெய்னர்ஸு, இம்போர்ட் கண்ட்ரோல், செட்டிங், அபோட்டு இதெல்லாம் இருக்கும். நம்ம வந்து மெயினாக பார்க்க போகிறது செட்டிங்கு இம்போர்ட்டு. ஸோ அது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இம்போர்ட்டில் வந்து பார்த்தா ஆர்டிஎஸ்ஸு வெர்ச்சுவல் கேம்பேட். ஸோ வெர்ச்சுவல் கேம்பேட் வந்து ஒர்க் ஆகாது. டெம்ப்ளேட் 12 பட்டன்ஸும் ஒர்க் ஆகுது. நீங்கள் ஆர்டிஎஸ் தான். ஸோ ஆர்டிஎஸ் கொடுத்து கண்ட்ரோல்ஸ் எடிட்டர்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்து உள்ளுக்கு பண்ணால் நீங்கள் எடிட் ஆப்ஷன்லாம் வந்துடும். ஸோ இதான் வந்து அந்த வெர்ச்சுவல் கேம் பேட். இது வந்து எந்த கேமுக்கும் சப்போர்ட் ஆகாது, ஏன்னா அது பக் போல். நீங்கள் வந்து ஆர்டிஎஸ்ஸு கொடுத்துட்டு கண்ட்ரோல்ஸ் எடிட்டர் திரும்பி கொடுத்துனா இந்த மாதிரி தான் வரும். ஸோ இது நீங்களே மேனுவலாக கஸ்டமைசேஷன் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ மேனுவலாக கஸ்டமைசேஷன் பண்ணி நான் மேனுவலாக கஸ்டமைசேஷன் வந்து பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் வந்து அது ஒரு பட்டனை தட்டி நீங்கள் வந்து செட்டிங் ஐக்கன் தட்டிங்கன்னா அதுக்கான இன்ஃபாலாம் வரும். ஸோ நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஸோ இதிலே வந்து உங்களால் கேம் பேடு அதெல்லாம் வச்சுக்க முடியும். நான் அது உங்களை வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு வந்து சேவ் பண்ணணும்னா வெளியாயிட்டு ஒன்றும் இல்லை, வெளியாயிட்டு உள்ளுக்கு போனீங்கன்னா அதுதான். ஸோ வந்து சேவ் ஆகிரும். ஸோ இப்போ அடுத்தது பண்ணால் செட்டிங். ஸோ செட்டிங்கில் வந்து இந்த போட்டுன்னு இருக்கும். பாக்ஸு 64 வெர்ஷன். இது வந்து டிஃப்ரெண்ட் வைக்கிறீங்க ஃப்ரம் விண்டோஸ் 8.0. ஸோ அதை வச்சுருங்க. ஸோ வந்து பாக்ஸ் 64 வந்து பர்ஃபார்மன்ஸ் வைக்காதீங்க. ஸோ கம்பேலபிலிட்டி அதை வச்சுருங்க, வாய்க்கோளது வச்சுருங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இங்கே ஒரு டிக் பட்டன் இருக்கும். ஸோ டிக் பட்டன் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து மெயினான செட்டிங்கை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, இப்போதைக்கு வந்து அந்த ப்ளஸ் ஐக்கனை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ நேம் வைக்க சொல்லும். ஸோ நான் நேம் என்ன திறமை வைக்க போகிறேன் நீங்களே பார்த்து. கெட்ட வார்த்தை நேம் கைஸ், ஏன்னா பிடிக்கல, ஏன்னா அது 4வது வாட்டி டவுன் பண்ணுறேன். ஸோ ஸ்க்ரீன் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12,720 இருக்கும். ஸோ இங்கே மால் டிவைஸ் தானே வச்சுருக்கீங்க. ஸோ 800x600 வச்சுக்கோங்க. ஏன்னா இதுதான் வந்து கப்பலை பெட்டி. கேம் அந்தளவுக்கு லேக் அடிக்காது. நம்ம மெயின் விளாட போகிறது கேமு. ஸோ அடுத்தது வந்து கிராஃபிக்ஸ் லைப்ரரி வந்து இதே வச்சு, இதுதான் மாலிக்கு சப்போர்ட் ஆகுது. அப்புறம் டிஎக்ஸ் வால்பேப்பர் இது வந்து இதே வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து ஆடியோ டிரைவர் அதே இருக்கட்டும். இது வந்து தீமு, பேக்ரவுண்டு, ஸோ இதெல்லாம் மாற்ற தேவையில்லை. ஸோ முக்கியமாக ஜிபியூ நேமு. ஸோ இது வந்து சில கேம்ஸுக்கு மாற்ற மாதிரி இருக்கும். ஓப்பன் வேர்ல்டு கேமு தான். ஓப்பன் வேர்ல்டு கேம்னா என்விடியா. ஸோ இல்லை என்விடியா என்ன பாருங்கள், இன்டெல் வைக்கணும். அப்படி இல்லையா ஐயோ பேமேக்ஸ் அந்த மாதிரி கேம் பார்க்கிங்கன்னா நீங்கள் வந்து வேறு பார்த்துக்கலாம். ஸோ இங்கே வந்து ஆஃப் ஸ்க்ரீன் ரெண்டரிங் மாடல் இருக்கும். இது வந்து நீங்கள் மேக்ஸ் பெயின் தானே விளாட போகிறீங்க. ஸோ பிளாக் பஃபர் கொடுத்துக்கோங்க.
FBO கொடுக்க வேணாம். ஸோ வெறும் வீடியோ மெமரி சைஸு ஸோ 4 GB கொடுத்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா வந்து எனக்கு அந்தளவுக்கு தெரியாது. ஸோ வந்து தான் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ இதுலேயே வந்து டிரைவர்ஸு ஏகப்பட்டது இருக்கும். ஸோ இதில் நீங்கள் வந்து எல்லாத்தையும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்ல. சப்போஸ் ரொம்ப கேம் லேக் அடிக்குதுன்னா நீங்கள் இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் வந்து டிவைஸ்ன்னு வந்தீங்கன்னா டி வந்து நம்ம ஸ்டோரேஜ் இது. இ வந்து பார்த்தீங்கன்னா வின்டால் அதுதான். ஸோ விண்டோஸ்னே சொல்கிறேன். ஸோ விண்டோஸோட ஸ்டோரேஜ் இது. ஓகே. ஸோ இது வந்து பாக்ஸ் 64 கப்பலை டிபேட் வச்சுக்கோங்க. ஸோ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா 2வது கொடுங்க. ஸோ லோடு ஒன்லி இயர்லி சர்வீசஸ். ஓகேவா. ஸோ இது மட்டும் கொடுங்க. நார்மல் கொடுக்க வேண்டாம். ஸோ விண்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 விண்டோஸ் 200லேருந்து விண்டோஸ் 11 வரைக்கும் இருக்குது. நான் எது ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா விண்டோஸ் 7 போங்க. விண்டோஸ் 10 வேணாம். அது அந்த லேக் அடிக்கும். ஸோ இங்கே வந்து 2 இது இருக்கும் ஜிபியூ. இது எல்லாத்தையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம மாலி டிவைஸ் யூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதை பாய்க்கணும். ஸோ வந்து இது வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கட்டும். அது வரைக்கும் நம்ம போய் எப்படி இந்த கேமை டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லிங்க் நான் கொடுக்க முடியாது. ஏன்னா எனக்கு அந்த லிங்க் கொடுக்குது யூடியூப் வந்து கொடுக்கல. வரைக்கும் வந்து குரோமுக்கு போய்க்கங்க. ஸோ குரோமுக்கு போய் பார்த்தீங்கன்னா நான் வந்து இதுங்க பாருங்கள். ஸோ உங்கள் ப்ளூ கலர் ஒரு ஐக்கான் தெரியுதா. ஸோ இதுதான் அந்த டவுன்லோட் பண்ணுற கேம் இது. ஸோ இது லூட் பண்ணால் நம்மளுக்கு வந்து பே பேக்ஸ் இருக்கும். முக்கியமாக விண்டோஸ் எக்ஸ்பி விண்டோஸ் வெஸ்டேட் 7 இதையும் அவர் ட்ராலேக்ஸ் 90C. ஸோ இந்த மாதிரி கேம்ஸ் இருந்தால் ஒர்க் ஆகும். ஸோ கடைசியில் இருக்குது பாருங்கள் TX 9.0C. ஸோ இந்த மாதிரி இருக்கிற கப்பலை பெட்டி இருக்கிறது தான் கேமு ஒர்க் ஆகும். இல்லாட்டி வந்து ஒர்க் ஆவார். ஸோ இது வந்து அவுட் டு ஸ்டார். ஸோ எக்ஸ்ட்ரைட்டிங் த கேம் ஃபைல் யூஸிங் வின்டார் or 7zip. ஓப்பன் த பேமேக்ஸ் கேம் ஃபோல்டர் அண்ட் டபுள் கிளிக் மேக்ஸ் பெயின் அண்ட் ஐகான் டு பிளே த கேம் என்ஜாய். ஸோ வந்து மேக்ஸ் பெயின் பேமேக்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ மேக்ஸ் பெயின் ஓகேவா. ஸோ பார்த்தா டவுன்லோட் கொடுத்துக்கோங்க. ஸோ வந்து டவுன்லோட் கொடுத்தோன்னே வெயிட்டாக 1 செகண்ட் இருக்கும். ஸோ வந்து ப்ரேயர்ஸ் நான் இருக்கும். ஸோ இதில் வந்து 3 கொடுப்பானுங்க. ஸோ வந்து 1ஆவதே டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ஏன்னா 1ஆவது வந்து ஒர்க் ஆகுது, 2ஆவது வந்து தெரில. ஸோ வந்து இது கொடுத்தோன்னே 1ஆவதுல வந்து ஃப்ரீ டவுன்லோடர் இருக்கும். அது கொடுத்துக்குங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண சொன்னோம். ஸோ வந்து கிரியேட்டிங் டவுன்லோட் லிங்க்குன்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கங்க. ஸோ கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே டவுன்லோட் கேட்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியணுன்றதுக்காக நான் வந்து பிசி கேம்னு போட்டுக்கிறேன். ஏன்னா பிசி கேம் தானே. ஏன்னா நான் ஏகப்பட்ட ஃபைல் வச்சுருக்கேன். ஸோ அதனால தான். ஸோ இப்போ டவுன்லோட் கொடுத்துடலாம். 600 MB ஸ்டோரேஜ். இன்னொன்று ஸ்டோரேஜ் இருந்தால் மட்டும் இதை ட்ரை பண்ணுங்கள். ஸ்டோரேஜ் இல்லையா அவ்வளோதான். இந்த இதே விளாட முடியாது. ஸோ இப்போதைக்கு அந்த கேம் இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கோம். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை ரன் பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு விண்டோஸ் 7 நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ண போகிறோம். ஓகேவா. உங்களுக்கு டைம் லாக்ஸ் போட்டிருப்பேன். ஸோ இப்போதைக்கு இப்படி தான் வரும். ஸோ வந்து விண்டோரி தான். ஸோ இதான் ஸ்டோரேஜ் இதே மாதிரி நம்ம தான் வெளியாகிக்கிறோம். ஸோ விண்டோஸ் யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கங்க. அப்போ தான் வந்து தெரியும். ஸோ இப்போதைக்கு வந்து லெஃப்ட் ஆர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இங்கே கீபோர்டு, இம்போர்ட் கண்ட்ரோல்ஸு, டாகல் ஃபுல் ஸ்க்ரீனு, டாஸ்க் மேனேஜர். ஸோ மேனேஜர் ஃபைலர் இது என்னன்னு தெரில. ஸோ இதில் வந்து மெயினாக பார்க்கும்போது டாஸ்க் மேனேஜர், டாகல் ஃபுல் ஸ்க்ரீன் அண்ட் இம்போர்ட் கண்ட்ரோல்ஸ். இது 3 தான் நம்மளுக்கு முக்கியம். 3 4 ஏன்னா கீபோர்டு. அப்புறம் வந்து ஸ்க்ரீன் எஃபெக்ட்டு, அப்புறம் டச் பேட் ஹெல்ப்பு, அப்புறம் எக்ஸிட். அவ்வளோதான். ஸோ இப்போதைக்கு டாகல் ஃபுல் ஸ்க்ரீன் தட்டிக்கோங்க. இப்போதைக்கு தான். ஸோ இப்போதைக்கு கீழே வந்து ஸ்டார்ட் பட்டன் இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பட்டன் கொடுத்தீங்கன்னா இங்கே தான் எல்லா ரிசோர்ஸும் நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ இப்போதைக்கு பார்த்தா இன்ஸ்டாலிங்கில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எது இருக்குது பார்க்கலாம். ஸோ இன்ஸ்டாலிங் இப்போ பார்த்தீங்கன்னா கேம்ஸு. ஸோ கேம்ஸ் இங்கே இன்ஸ்டால் பண்ணலாம். ஃபிக்ஸிங்ஸு, 3D டெக்ஸ்சரு, ஸோ பேக்கப்பிங் அண்ட் இம்போர்ட்டு, கேம் ஃபைல், கேம் சேவிங்ஸ் வாய்க்கு குளருது. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம கிளாசிக் விண்டோ இருக்கோம். ஸோ விண்டோஸ் 2000, விண்டோஸ் வின்ஸ்டாட் அண்ட் விண்டோஸ் எக்ஸ்பி. ஸோ அதுக்கான இதெல்லாம் இருக்கும். ஸோ இதுலேயே வந்து ஒரு கேம் இருக்கும் மைண்ட் ஸ்ரீப்பர்னு. அது கரெக்டாக சொல்கிறேன்னா தெரில. ஸோ அது பண்ணால் ப்ரோக்ராம்ஸில் கேமில் வந்து மைண்ட் ஸ்ரீப்பர் இருக்கும். ஸோ மைனு. ஸோ இதுதான் 7zip. அப்புறம் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், நோட் பேட் அண்ட் வேர்ல்டு பேடு. அவ்வளோதான். ஸோ பேசிக்கானது கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலிங். ஸோ இன்ஸ்டாலிங்கில் பண்ணால் ஃபஸ்ட்டு மேசா வின்ச்சர் GL இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1ஆவது டவுன்லோட் பண்ண வேணாம். 1ஆவது நீங்கள் வந்து ஃபிக்ஸிங் டெட்டு ஸ்பேஸ். ஸோ அது வேணாம். ஸோ அந்த 1ஆவது லேட்டஸ்ட்டு நான் 2ஆவது கொடுத்துக்கிறேன். கொடுத்தோன்னே வந்து இன்ஸ்டாலிங் காமிக்கும். அப்புறம் வெளியாயிரும். வெளியானே ப்ரோ ஏதோ ஆச்சு ஐயோ அப்படிலாம் சொல்ல வேண்டாம். ஏன்னா அது இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஓகேவா. இப்போதைக்கு வந்து செகண்ட் இது போகலாம். ஸோ வந்து 2ஆவது 1ஆவதுல 2ஆவது டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வரைக்கும் வந்து மானோன்னு ஒன்று இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்கும்.
ஓப்பனிங் ஆஃப் த சம் கேம்ஸ் அண்ட் ஆப்ஸ். ஸோ இதில் நான் எது இன்ஸ்டால் பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து 1வது தான். அஃப்கோர்ஸ் 1வது தான். ஸோ 1வது வந்து இது கொஞ்சம் ஈஸி. ஸோ பட் இந்த மாதிரி காமிப்போம். அப்புறம் வந்து அந்த ஜிகோ இன்ஸ்டாலிங் கம்ப்ளீட்னு இருக்கும். ஸோ வந்து பாப்பப்பே மெசேஜ்னு வந்துடும். ஸோ வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. அப்புறம் அடுத்தது 3வது. ஸோ ஓகே, இது டவுன் பண்ணட்டுமா? ஸோ 3வது இதில் தான் கொஞ்சம் மெயினான நீங்கள் சஸ்பிகேஷன் வந்து பண்ண வேண்டியதாக இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் வந்து NVIDIA ஃபீனிக்ஸ் போடுறேன். NVIDIA ஃபீனிக்ஸ் இதுதான் நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். மிச்சம் எதுவுமே டவுன்லோட் பண்ண வேணாம். டவுன்லோட் பண்ணிங்கன்னா கேமு எதுவுமே ரன் ஆகாது. ஸோ NVIDIA ஃபீனிக்ஸ் இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏன்னா நம்ம வந்து கிராஃபிக்ஸ் டிரைவரை வந்து பார்த்திங்கன்னா NVIDIA தான் பாய்க்கிறோம். ஸோ வந்து கொஞ்ச நேரம் ஆகாமல் பார்த்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் பை NVIDIA. ஸோ இதில் வந்து ஐ அக்ரின்னு கொடுத்துருங்க. ஸோ இதில் டேர்ம்ஸ் இது கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் படித்து கூட பார்த்தீங்கன்னா ஆஃப்கோர்ஸ் நம்ம படிக்க போகிறதில்ல. ஸோ ஐ அக்ரி இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான். ஸோ ஃபீனிக்ஸ் பை NVIDIA வந்து இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ ஃபீனிக்ஸ் கொடுத்துங்க. திரும்பி ஸ்டார்ட் பட்டனை கொடுத்து இன்ஸ்டாலிங்கில் போனீங்கன்னா நீங்கள் வந்து ரன் டைப் பேக்கேஜின்னு இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து ஓகே நான் வந்து இதெல்லாம் பார்த்துக்கிறேன். ஓகே, கடைசி இது தான். ஸோ பற்றி பண்ணால் இது வந்து கேம் கிராஷிங். நீங்கள் வந்து கேன் ஃபிக்ஸிங் சம் கேம்ஸ் இருக்கும். அப்படி கேன் இம்ப்ரூவ் பெர்ஃபார்மன்ஸ் அப்படி இல்லாட்டி கோ டு பெர்ஃபார்மன்ஸ். இதை நீங்கள் எதுவுமே எல்லாமே டவுன் பண்ணல, ஏதாச்சும் ஒன்று. ஸோ பட் நான் கடைசியில் உள்ள டவுன் பண்ணிக்கிறேன். நான் மைல்டர் மிஸ்டேக். ஸோ நான் இது ராத்திரியில் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து மைனர் மிஸ்டேக் நான் பண்ணிட்டேன். ஸோ கடைசியில் ஸோ வந்து இன்ஸ்டாலிங் ரெக்கமெண்டட் இருக்குல்ல. ஸோ இன்ஸ்டாலிங் ரெக்கமெண்டட் ஃபைல்ஸ் இன்ஸ்டால். அஃப்கோர்ஸ் இந்த ஃபைல் இன்ஸ்டால் பண்ண ரொம்ப நேரம் ஆகும். அதனால் வந்து சில இடத்துல டைம் பிளாக்ஸ் போட்டிருப்பேன். ஸோ வந்து லெஸ் பாப் மெசேஜ்னு காமிக்கும். அவ்வளோதான். ஸோ இன்ஸ்டாலிங் ப்ராசஸ் கம்ப்ளீட்டட். ரொம்ப நேரம் இருக்கும். ஸோ வந்து ஃபோனை சார்ஜ் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போதைக்கு வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேறு ஏதாச்சும் இன்ஸ்டாலிங் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ பட் இப்போ நான் எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணுறோம். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல. ஏதாச்சும் ஒன்று சப்போஸ் உங்களுக்கு FPS நல்லா கிடைக்கலையா, இம்ப்ரூவ் FPS இல்லாட்டி குட் FPSன்னு கொடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து அது வந்து உங்களுக்கு வந்து தேவையில்லாத பேக்ரவுண்ட் ஃபைல்ஸை வந்து டெலிட் பண்ணி உங்களுக்கு குட் பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். ஸோ ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இசட்டாச்சர் கேமுக்கு போகலாம். கேம்ன்ற மாதிரி இசட்டாச்சரில் போய் ஃபைல்ஸில் போய் டவுனில் போட்டிங்கன்னா பே மேக்ஸு. ஸோ அதில் போனால் இங்கே வந்து பாஸ்வேர்டு இருக்கும். ஆஃப்கோர்ஸ் நான் சொல்ல மாட்டேன். ஸோ அதிலே பாஸ்வேர்டு இருக்கும். ஸோ பட் பண்ணால் இசட்டாச்சரில் போய் அந்த மேக்ஸ் பெயினை ஃபைலை வந்து பாஸ்வேர்டு கொடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா நம்ம வின்டர் ஆப்டுக்கு போய்க்கோங்க. ஸோ வின்டர் ஆப்டு போய் ஃபைலில் வந்து டீன்னு இருக்கும். ஸோ டீலுக்கு போய் மேக்ஸ் பெயினில்
உள்ளுக்கு போய் இங்கே வந்து 2 ஃபோல்டர் இருக்கும். ஸோ கேமுக்கு போய் இங்கே வந்து 2 EXE ஃபைல் இருக்கும். ஆஃப்கோர்ஸ் விண்டோஸில் வந்து பார்த்தீங்கன்னா EXE ஃபைலை ரன் பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸோ பே மேக்ஸ்னு இருக்கும். ஒன்றாவது இதில் வந்து மேக்ஸ் பெயினோட அந்த கேம் ஃபுல் டேட்டா ஃபைல் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ வந்து டேட்டா ஃபைல் வந்து இன்ஸ்டால் ஆகும். டக்குன்னு ஆயிரங்க ஒன்றும் அவ்வளோ லேட் ஆகும். ஸோ வந்து சர்ச்சிங் ஃபார் மேக்ஸ் பெயின் இன்ஸ்டாலிங் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் வந்து லொக்கேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது எங்கே டவுன்லோட் ஆகும்னு நீங்கள் வந்து இதை படிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுத்துருங்க. நோன்னு கொடுத்தீங்கன்னா அப்கோர்ஸ் வரும். ஸோ எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து டிரைவர் கேட்போம். நீங்கள் வந்து சி டிரைவர் கொடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து சியில் தான் வந்து எல்லா கேம் ஃபோல்டரும் வந்து இன்ஸ்டால் ஆகும். ஸோ நீங்கள் வந்து சி டிரைவர் மட்டும் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான். ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி மெசேஜ் வரும். உங்கள் இது கேம் வந்து ரன் ஆகாது, திரும்பி ட்ரை பண்ணுங்க. அது வந்து போய் சொல்கிறானுங்க, நம்பிடாதீங்க. அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் கேம் எரர். ஏன்னா ஓல்டு கேமுங்க. ஸோ 2009 அந்த மாதிரி வந்த கேமு. ஸோ இப்போ வந்து செகண்ட் ஃபோல்டரை வந்து ஓப்பன் பண்ணுங்க. ஸோ அதுதான் maxpaint.exe அதுதான் கேமே. ஸோ இப்போதைக்கு வந்து இதான் மெயின் இதே ரன் ஆக போகுது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஹார்ட்வேர்னு இருக்கும். அதை வந்து சாஃப்ட்வேர் மாற்றிக்கோங்க. ஸோ 800/600 மாற்றிக்கோங்க. அவ்வளோதான். இப்போதைக்கு வந்து ஆப்ஷன்ஸ் போட்டிங்கன்னா இங்கே இருக்கிறது எதுவுமே மாற்ற வேணாம். லோன் தயவு செஞ்சு வைக்காதீங்க, மீடியம் வைங்க. கீழே லோ மீடியம் ஐன்னு இருக்கும். ஸோ வந்து மீடியம் வச்சுருங்க. அப்புறம் வந்து அவ்வளோதான். ஸோ இப்படி வந்து ஆர்டரும் வச்சுக்கலாம், சிஸ்டமும் வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து சிஸ்டமே வச்சுக்கோங்க. ஸோ வந்து 800/600 இதை வச்சிங்கன்னா கேம் வந்து லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ மேக்ஸ் பெயின் வந்து பிசி கேமை நம்ம மொபைலில் ரன் பண்ணுறோம். எந்த விதமான க்ளவுடு இல்லாமல் நம்ம மொபைலே வரைக்கும் வந்து நியூ கேம்னு கொடுத்து ஃபீச்சர்ஸ் கொடுத்தா மேக்ஸ் பெயின் வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். இங்கே தான் எனக்கு வச்சாங்க ஆப்பு. உங்கள் இதில் ஏதோ ஒரு மாலூர் பிரச்சனை இருக்குது, அதனால் வந்து இது லோட் ஆகலைன்னு பார்த்தோன்னே பயங்கரமான ஷாக்கு. அப்போனா நான் அந்த டைம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். கேம் ரன் ஆக போது போடலான்னு பார்த்தா இந்த மாதிரி பண்ணி விட்டானுங்க. இன்னொன்னே மனசு கஷ்டமாயிடுச்சு. ஆனால் அப்பயும் நான் விடல. ஏஐ கிட்ட கேட்டேன், கூகுள் கிட்ட கேட்டேன், ChatGPT கிட்ட கேட்டேன், எல்லாட்டையும் கேட்டேன். ஃபைனலி எனக்கு கேமு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. அது என்ன மிஸ்டேக்கு நான் சொல்கிறேன். சபரிமலை எனக்கு 60 FPS கிடைக்குது. அந்த ஸ்டோரி லைன் இருக்கோல அதில் வந்து எனக்கு 60 FPS கிடச்சிது. அது பண்ணால் கேம் உங்களுக்கு போக ஆரம்பிச்சிச்சு. சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி கேம்லாம் விளாட்றீங்கன்னா கொஞ்சம் பார்த்து விளாடுங்க. ஏன்னா வந்து கேம் ஒரு மாதிரி கிராபேஜ் மாதிரி ஆயிரும், கேவலமாயிரும். ஸோ வந்து கொஞ்சம் பார்த்து விளாடுங்க. கேம் ஏதோ பொம்மை மாதிரி ஆயிரும், உங்களால் வந்து விளாட முடியாது. ஆனால் உங்களால் விளாட முடியும். ஸோ வந்து கிராஃபிக்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க கொஞ்சம் கம்மியாக. ஸோ வந்து இது கேம் கொஞ்சம் பொம்மை மாதிரி தான் இருக்கும். ஆனால் யூ கேன் பிளே திஸ் கேம் ஆன் மொபைல் ஃபார் ஃப்ரீ, நோ க்ளவுட், நோ இஷ்யூஸ். பட் ஒன் மிஸ்டேக் திஸ் கேம். ஓகே, ஸோ வந்து ஒரே மிஸ்டேக் தான் இருக்குது, பொம்மை மாதிரி ஆயிரும். ஸோ பார்த்தீங்கன்னா பொம்மை மாதிரி இருக்கும், அது மட்டும் பார்த்து. ஆனால் உங்களால் இந்த கேமே முடிக்க முடியும். ஏன்னா வந்து நம்ம கேம் ஃபைலு டவுன் பண்ணிட்டோம். ஸோ அதனால் வந்து நம்மளால் வந்து ஃபுல் கேம் விளாட முடியும். ஸோ இப்போ நான் என்னென்ன பண்ணேன்னு பார்க்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த கேம் கண்ட்ரோல்ஸ்லாம் எப்படி தருமா. ஸோ வந்து பின்னாடி கொடுத்து இம்போர்ட் கண்ட்ரோல்ஸில் அந்த செட்டு ப்ரொஃபைல் இருக்கும். அதில் வந்து செட்டை ப்ரொஃபைல் கொடுத்து அதில் வந்து ஆர்டிஎஸ்ன்னு இருக்கும். அதை கொடுத்து நீங்கள் ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா உங்களால் வந்து கேம் பேட் அந்த கண்ட்ரோல்ஸ் ஸோ வந்து உங்களால் வந்து அதை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நான் எப்படி அதை வந்து சரி பண்ணேன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எடிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஜிபியூ நேம் இருக்கும். NVIDIA GeForce இது வந்து 940Mன்னு வச்சுக்கோங்க. அந்த வந்து இதை வந்து பிளாக் ஃபிஃபர் வச்சுக்கோங்க. FBO வந்து வைக்காதீங்க. FBO வைக்காதீங்கன்னா வந்து அது வந்து மேக்ஸ் பெயினுக்கு வந்து ஒர்க் ஆகலை. ஸோ இந்த மாதிரி தான் சில கேம்ஸ்லாம் ஒர்க் ஆகலாம். நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இப்போதைக்கு அட்வான்ஸில் போவீங்களா நீங்கள் வந்து கப்பலை பெட்டி வச்சுக்கணும். Windows 7 வந்து வச்சுக்கோங்க. அதான் நம்ம அதை சொன்ன மாதிரி தான். ஸோ வந்து கம்ப்ளீட் வச்சுக்கோங்க, பர்ஃபார்மன்ஸ் வேண்டாம். அப்புறம் வந்து நீங்கள் வந்து ரெண்டாவது வச்சுக்கோங்க, லோடு ஒன்லி இயர்லி சர்வீசஸ் இது மட்டும் வச்சுக்கோங்க. எல்லா ஜிபி ஆன் பண்ணி இருக்கணும். அப்புறம் கொடுத்து டிக் கொடுத்துருங்க, அவ்வளோதான். வரைக்கும் வந்து ஸ்டார்டிங் அப்படி இருக்கும். ஸோ அது ஓப்பன் பண்ணி கம்ப்யூட்டர் இருக்கும், கம்ப்யூட்டர் இல்லைங்க சாரிங்க. ஸோ ஸ்டார்ட்டு இதை ஓப்பன் பண்ணி இன்ஸ்டாலிங்கில் போனீங்கன்னா இங்கே வந்து வின்டி D3Dன்னு இருக்கும். ஸோ வந்து இப்போ நான் வந்து ஏரோவாக காமிப்பேன், இது எது இன்ஸ்டால் பண்ணணும் எது இன்ஸ்டால் பண்ணக்கூடாதுன்னு. ஓகேவா? அப்போ சப்போஸ் நான் சொல்கிறது புரியலனா இந்திக்கார வீடியோ பாருங்கள். உங்களுக்கு இந்திக்கார வீடியோ பார்த்தா பிடிக்கலனா இந்த வீடியோ பாருங்கள். ஸோ மாதிரி பண்ணால் இதுக்கு வந்து இது இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேவா? பேசி வாய் வலிக்குதுங்க, பேசி வாய் வலிக்குது. ஓகே, இதுக்கு எந்த டிரைவரை வந்து அவ்வளோ எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ண ஏதாச்சும் ஒன்று. இதில் வந்து கிராஷ் இஷ்யூஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராஷ் இஷ்யூ இதில் வந்து ஃபிக்ஸிங் சம் கேம்ஸு பட் இட் கேன் இம்ப்ரூவ் பர்ஃபார்மன்ஸ். நான் எது சொல்லுவேன்னா ஃப்ரம் ஓல்டு கேம்ஸ் .bitன்னு. ஸோ இதை வந்து பண்ணிக்கோங்க. ஸோ அதை சொன்னல ஒன்று விட்டுட்டேன் மாலர் மிஸ்டேக்குன்னு சொல்லி தான் அதையும் டவுன் பண்ணிட்டு இன்ஸ்டாலிங் ரெக்கமெண்டட் ஃபைல்ஸ்
இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட மேக்ஸ் பெயின் கேமை மொபைலில் ரன் பண்ணுறோம். இதில் வந்து GTA 5 ரன் பண்ணலாம், GTA 4 ரன் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு அது வந்து ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸர் வேணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட உங்களை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ பை.